வணக்கம் மக்களே, இது உங்கள் ருத்ரன் 2.0 சேனலுக்காக உங்கள் மூர்த்தி. இந்தியாவையே உலுக்கிய ஒரு படுகொலை, அதாவது ஜூலை 5ஆம் தேதி பிஎஸ்பி கட்சியின் தமிழ்நாட்டின் தலைவர் திரு ஆம்ஸ்ட்ராங் அவர்கள் எதிரிகளால் படுகொலை செய்யப்பட்டார். ஸோ அந்த நிகழ்வு, அதாவது தினத்தந்தியின் கன்னித்தீவு கதை போல் நாளுக்கு ஒரு கதை புனையப்படுகிறதா, அது என்ன விசாரணை போய்கொண்டிருக்கிறதா என்பதை ஆராய்ந்து அறியவே இங்கே ஒரு மாபெரும் கண்டன போராட்டம் நடந்து கொண்டிருக்கின்றது. குறிப்பாக அதில் தற்போதைய தலைவர் ஆனந்தன் அவர்களும் மறைந்த ஆம்ஸ்ட்ராங் அவர்களின் மனைவி திருமதி பொற்கொடி ஆம்ஸ்ட்ராங் அவர்களும் கலந்து கொண்டு நீதி கேட்டு இங்கு ஒரு சிறப்பான ஒரு போராட்டத்தை நடத்தி கொண்டிருக்கிறார்கள். மக்கள் தமிழகமெங்கும் இருந்து தன்னுடைய மறைந்த தலைவருக்கு அஞ்சலி செலுத்தும் விதமாக அவருடைய போட்டோ தாங்கிய அந்த ஒரு முகத்தை தங்கள் முகமாக மாற்றிக்கொண்டிருக்கின்றார்கள். அதாவது இவர்கள் குறிப்பாக என்ன உணர்த்துகிறார்கள் என்றால், தங்களுடைய தலைவர் இறப்பு இல்லை, எங்கள் மூலமாக வாழ்ந்து கொண்டிருக்கிறார்கள் என்பதை இப்படி ஒரு எழுச்சிமிகு கூட்டமாக இங்கே நடந்து கொண்டிருக்கின்றது. நான் பகுஜன் சமாஜ் பார்ட்டியுடைய முன்னாள் சென்னை மாவட்டத்தில் பொறுப்பில் இருந்திருக்கின்றேன். இருந்தாலும் அண்ணன் இழப்பு அனைத்து சமூகத்திற்கும் இழைப்புதான். ஏனால் அவர் சாதியை பார்க்க மாட்டார், மொழியை பார்க்க மாட்டார், அனைவரும் சமத்துவத்தை பார்த்தவர்தான் அண்ணன் கே ஆம்ஸ்ட்ராங் அவர்கள். மிகப்பெரிய ஒரு சமத்துவ தலைவரனால் தமிழகத்திலே ஆம்ஸ்ட்ராங் அண்ணனை போல இன்றைக்கு தலைத்தலைவர்களை யாரும் சொல்ல விரல் கூட விட முடியாது. சமத்துவம் அனைத்து சமூகத்தையும் நேசித்தவர் அண்ணன் ஆம்ஸ்ட்ராங் அவர்களை. அவரை படுகொலை செய்துவிட்டு ஏதோ ஈஸியாக தப்பித்து விடலாம் என்று நினைத்து கொண்டிருக்கிறார்கள். அதில் மட்டும் நடக்காது. ஏதோ அந்த வேசார்படி பகுதியிலே முதல் கொலை அண்ணன் அதிமுக வட்ட செயலாளர் சண்முகத்தை கொலை செய்தார். அதுக்கு தண்டனையாக உள்ளே இருக்கிறார். அதுக்கு அடுத்தபடியாக அவருடைய மருமகன் பிரபா அட்வொகேட் படித்து முடித்து வழக்குக்காக தம்பிச்செட்டி தெருவில் நடந்து வந்து கொண்டிருக்க சொல்லியே படுகொலை செய்கிறார். அதுக்கு அடுத்தபடியாக இந்திய குடியரசு கட்சியின் மாவட்ட செயலாளர் என்பி பாளையத்தை சாவடிக்கிறார், கொலை செய்கிறார். அதுக்கு என்ன நடவடிக்கை எடுத்ததுன்னு தெரியவில்லை. தமிழக அரசுக்கு தெரியாதா யார் கொலைகாரன், யார் நல்லவர்கள், கெட்டவர்கள்? காவல்துறைக்கு தெரியாதா? குடிசை ஒளி பகுதி வாழ மக்கள் ஆசிரியர் தேசிங்கை படுகொலை செய்கிறார். அதுக்கடுத்ததாக அம்பேத்கர் கட்சியின் தலைவர் சூரியகாந்தி நகர் டி ரவியை படுகொலை செய்கிறார். இந்த படுகொலைக்கெல்லாம் என்ன அரசாங்கம் பதில் சொல்ல போகுதுதான் நாங்கள் கேட்கின்றோம். உணர்வுமிக்க அதாவது ஒரு பொறுப்பில் இருக்கிறவருடைய கருத்தை கேட்டோம். ஸோ இதுக்கு கண்டிப்பாக ஒரு நியாயம் வேணும். அதாவது என்ன சொல்ல வராங்கன்னா, எய்தவர்கள் இருக்க இந்த அம்புகளை ஏன் நீங்கள் கைது மாதிரி ஒரு புனையப்பட்ட கதைகளாக தான் பார்ப்பதாக நிறைய பேர் கருத்து சொல்கிறாங்க. அதுக்கடுத்து நம்முடைய இப்போது கடலூர் மாவட்ட பொறுப்பாளர் இருக்கிறார். எங்களின் உயிர், எங்களுக்கு அரசியல் கற்றுக் கொடுத்த ஆசான், அறிவியல் நாயகன், அம்பேத்கருடைய வாரிசு, எங்களுக்கெல்லாம் சமத்துவம் இப்படிதான் இருக்க வேண்டும் என்று இந்த தமிழகத்திலே பகுஜன் சமாஜ் கட்சி எப்படி வளர வேண்டும், எப்படி வளர்க்க வேண்டும், அம்பேத்கருடைய வழியில் தான் நாம் செல்ல வேண்டும், தாதா சாஹிப் கன்ஷிராம் அவர்களுடைய வழியில் தான் செல்ல வேண்டும், பேகன்ஜி மாயாவதி அவர்களுடைய வழியில் தான் செல்ல வேண்டும் என்று எங்களை
சூளுரைத்து எங்களை வழிநடத்திய எங்களுடைய அண்ணன் ஆம்ஸ்ட்ராங் அவருடைய அரசியல் படுகொலை என்பது மிக கேவலமானது, கோழைத்தனமானது, வெட்கக்கேடானது. ஏனென்று சொன்னால் எண்ணற்ற 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 இந்த தமிழகத்தில் இளைஞர்களை உருவாக்கியிருக்கிறார், அறிவு சார்ந்த இந்த இளைஞர்களை உருவாக்கியிருக்கிறார். ஒரு ஆம்ஸ்ட்ராங் படுகொலை செய்யப்பட்டிருக்கலாம், 1,00,000 ஆம்ஸ்ட்ராங் இன்று எழுந்திருக்கிறார்கள். இது போன்ற இந்த நாடு முழுக்க இன்றைக்கு மிகப்பெரிய அளவில் எங்களுடைய தலைவர் ஆம்ஸ்ட்ராங் அண்ணன் அவர்கள் எங்களிடையே மிகப்பெரிய அளவில் விதைக்கப்பட்டிருக்கார் என்பதுதான் உண்மை. அது மட்டுமல்ல, இன்றைக்கு வள்ளுவர் கோட்டத்தில் கூடுவது சாதாரண கூட்டம் அல்ல. இது சாதாரணமாக இங்கே இருக்கிற ஆளுங்கட்சி எதிர்கட்சிகள் நினைத்துவிடக் கூடாது. ஏனென்று சொன்னால் எங்களுக்கு சிபிஐ விசாரணை வேண்டும். எங்களுடைய வெகன்ஜி மாயாவதி அவர்கள் கூறியது போன்று திராவிட கட்சிகளுக்கும் ஆளுங்கட்சிகளுக்கும் இதற்கு உடந்தை இல்லை என்றால் சிபிஐக்கு உத்தரவு இட வேண்டும் என்று எங்களுடைய வெகன்ஜி மாயாவதி அவர்கள் கூறினார்கள். ஏன் இன்றைக்கு 40 நாட்கள் ஆகியும் கூட இதுவரைக்கும் ஆரம்ப கட்டத்திலே இருக்கிறது. விசாரணை விசாரணை விசாரணை, யாரோரோ கூட்டு வரீங்க. அதனுடைய வேர் யார்? ஆணி வேர் யார்? யார் அடித்தளம் யார்? அதுக்கு திட்டம் திட்டியவன் யார்? அவனை கைது செய்ய வேண்டும். கைது செய்யல என்றால் சிபிஐக்கு உத்தரவிட வேண்டும் என்று பகுஜன் சமாஜ் கட்சி இன்றைக்கு மிகப்பெரிய அளவில் போராட்டம் நடத்தி கொண்டிருக்கிறது. இது மட்டுமல்ல, தமிழகம் முழுக்க மிகப்பெரிய அளவில் கண்டன ஆர்ப்பாட்டம் நடைபெறும் என்பதை இந்த கூட்டத்தின் வாயிலாக கடலூர் மாவட்டத்து சார்பாக உங்களிடத்திலே கூறிக்கொள்கிறேன். எல்லாருக்கும் வணக்கம். தமிழ்நாட்டு மக்களுக்கும் தமிழர்களுக்கும் அனைவருக்கும் எல்லாருக்கும் வணக்கத்தை தெரிவிச்சிருக்கோம். இங்கே எனக்கு பெரிய விஷயம், அண்ணனோட இழப்பு ரொம்ப இணைய செய்ய முடியாதது. அதோட நீதிக்காகவும் இங்கே எல்லாரும் வந்து கலந்துருக்கிறோம். ஜெய்பீம் எல்லாரும் அண்ணனுக்காக எல்லாரும் முடிஞ்ச அளவுக்கு எல்லாரும் அண்ணன் நியாயத்துக்காக கேட்கணும்னு வேண்டிக்கிறோம். அதாவது நிறைய பேர் என்ன அவர்களுடைய கருத்து என்றால், சமத்துவ தலைவர் ஆம்ஸ்ட்ராங் புதைக்கப்படவில்லை, விதைக்கப்பட்டிருக்கிறார் என்பதை இங்குள்ள ஒரு எழுச்சிமிக்க இளைஞர்கள் கூட்டம் பதாகைகளை தாங்கியும் அவருடைய முகமூடி அணிந்து கொண்டு அவருடைய தோற்றத்தை கண்டிப்பாக ஒரு மாற்றத்தை ஏற்படுத்தக்கூடிய ஒரு எழுச்சிமிக்க இளைஞர்களாக நம்முடைய இவர்களெல்லாம் காணப்படுகிறார்கள். அதாவது அவர் எத்தனை பேரை உருவாக்கி இருக்கிறார் என்று நம்ம வந்து இந்த ஒரு மாதமாக பல தகவல்கள் வந்து கொண்டிருக்கின்றது. பல வக்கீல்களை உருவாக்கி இருக்கிறார். எண்ணற்ற ஏழைகளுக்கு வந்து அவர் வந்து உதவி பண்ணியிருக்கிறாரு. ஸோ படிப்பு விஷயத்தில் நல்லாவே நிறைய உதவி பண்ணியிருக்கிறார்ன்ட்டு அவரை வந்து சமீப காலமாக இந்த ஒரு மாதமாக அவருடைய முகத்தை வேறு முகமாக காட்டிக் கொண்டிருக்கிறார்கள். அப்படி இல்லை, நாங்கள் பின்பற்றக்கூடிய தலைவர் ஆம்ஸ்ட்ராங் என்பதை இங்கே உள்ள எழுச்சிமிக்க இளைஞர்களின் வாயிலாக நம்ம ருத்ரன் 2.0 சேனல் அறிகிறோம். ஸோ இதை வந்து நம்ம மிகவும் மகிழ்ச்சியாக, அதாவது ஒடுக்கப்பட்ட மக்களின் ஒரு ஓங்கிய குரலாக ஒலித்து கொண்ட இந்த ஒரு குரலை நசுக்கி விடலாம் என்று நினைத்தவர்களுக்கு இந்த எழுச்சிமிக்க இளைஞர்கள் வருங்காலத்தில் ஒரு தக்க பதில் சொல்வார்கள் என்பதை வந்து நம்ம கண்டிப்பாக உணர்ந்து கொண்டிருக்கின்றோம்.